வெல்கம் டு அவர் வெற்றி ஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நடந்த குரூப் 2 எக்ஸாமுக்கான பொது தமிழ், அதாவது ஜென்ரல் தமிழோட ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு கூற்று காரணம் தான். ஏது யாது என்னும் சொற்கள் சுட்டு சொற்கள் அப்படின்னு கூற்றில் கொடுத்துருக்காங்க. காரணம் என்னவா கொடுத்துருக்காங்க? ஏ யா என்று சுட்டு எழுத்தை அடிப்படையாக கொண்டு சொற்கள் அமைந்துள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கே நல்லா தெரியும் எது யாது அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக பக்கத்தில் அவனே கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அது வினா எழுத்துக்கள் வினா சொற்கள் தான். ஸோ கூற்றும் தவறு, காரணம் தவறு, ஆப்ஷன் டி. அடுத்து ஒரு பொறுத்துக்க சொற்கள் அதோட இலக்கணம் கொடுத்துருக்காங்க. அது, நாய், அவர், அவர்கள், அவை, நாய்கள், தங்கை. ஸோ என்ன உயர்திணையா அக்ரிணியான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு ஆப்ஷன் வந்து 3, 4, 1, 2 ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். அதுக்கு அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடு. ஸோ ஃபஸ்ட் நம்ம இந்த பேராகிராஃப் ரீட் பண்ணிட்டு அதுக்கு கீழே கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லணும். ஃபஸ்ட்டு உள்ள தேவைகளுக்காக நம்ம முன் இருப்பவை எவைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அறநூல்கள், இது நமக்கு அந்த பேராகிராஃப் ரீட் பண்ணி நமக்கு தெரியும். ஸோ அடுத்ததுக்கு இளமையாக இருக்க உதவும் கலை எதுன்னு கேட்டிருக்காங்க, கல்வி. அதுக்கடுத்து மருத்துவர்கள் வலியுறுத்தும் முயற்சிகள் முதன்மையானது எது அப்படின்னா புறநடை பயிற்சி. வாழ்நாள் காலம் முடியும் வரை பின்பற்றப்பட வேண்டிய ஒன்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க, அகநடை பயிற்சி, ஆப்ஷன் பி. அடுத்து கற்க வேண்டிய என்று அவசியம் வருகின்ற போது நாம் எவ்வாறு மாறுகிறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க, இளமையாக மாறுகிறோம். அதுக்கு அடுத்த கொஸ்டின், மீதுன் விரும்பேல் என்று ஆத்திச்சூடிக்கு தொடர்புடைய பழமொழியை கண்டறிக. ஸோ மீதுன் விரும்பேல் அப்படின்னா நிறைய சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மீனிங்கில் வரும். ஸோ நொறுங்க தின்றால் 100 வயது. ஸோ ஆப்ஷன் டிங்கிறது கரெக்டாக இருக்கும். அடுத்து புவியியல் மற்றும் சுரங்க ஆணையர் அலுவலகத்தில் உள்ள வேதியியல் ஆய்வகம் ரூபாய் 2 கோடி செலவில் மேம்படுத்தி புதுப்பிக்கப்படும் என்னும் அறிவிப்பு எத்துறை சார்ந்தது என்று கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது இயற்கை வளங்கள் துறையில் வரும். ஆப்ஷன் ஏ கரெக்டு. அடுத்து உதகை என்று மரபு சொல்லின் ஊர் பேர் என்ன கேட்டிருக்காங்க. அஃப்கோர்ஸ் நமக்கு தெரிஞ்சது உதகமண்டலம். அடுத்து பிழை திருத்துக. ஸோ மனித மொழியின் வளர்ச்சி கண்டு அது எவ்வளவு அருமையான கருவி என்பதை உணர்ந்தான். ஸோ அத்து எவ்வளவு அப்படிங்கிறது வந்திருக்கணும். ஸோ பி அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். இவனுக்கு வீடு 1 மற்றும் 2 அந்த மாதிரி வரும். ஸோ மற்றும் இல்லை, ரெண்டுமே ஆப்ஷன் கரெக்டான மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம ஆன்சருக்கு வந்தோடனே இந்த ஒரு கொஸ்டினுக்கு கரெக்டாக பார்த்துக்கலாம். அடுத்து ஈவில் டியோர் என்னும் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் என்னன்னு கேட்டாங்கன்னா கெடுப்பவர், ஆப்ஷன் சிங்கிறது கரெக்டாக இருக்கும். அடுத்து ஆம்னிசியன்ட் அப்படிங்கிற ஆங்கில சொல்லுக்கு இணையானன்னா எல்லாம் அறிந்த நிலை, ஆப்ஷன் டி. அடுத்து மறு ஆய்வு மனு அப்படிங்கிறதுக்கு ஆங்கில சொல் வந்து ரிவ்யூ பெட்டிஷன், இது நமக்கு புக்கில் இருக்க கொஸ்டின் தான். அடுத்து பிழையற்ற அக்ரீனை பன்மை தொடரை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அக்ரீனைங்கும் போது மரம் அல்லது ஆப்ஷன் பி சியில் வரும். மரம் அப்படிங்கிறது ஒருமையில் பெறும், பன்மை கேட்டிருக்கனால அவை அல்ல, ஆப்ஷன் சி. அடுத்து சரியான தொடரை தேர்வு செய்க. செடி கொடிகள் காற்றில் அசைந்தன, இது ஒன்று மட்டும் தான் கரெக்டானதாக இருக்கும். அடுத்து பிழையற்ற தொடரை கண்டறிகன்னு கேட்கல. மகடு வந்தாள், மகடு அப்படிங்கிறது ஆண் பேரில் வரும். ஸோ மகடு வந்தாள் அப்படிங்கிறது தவறானதாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி. அடுத்து இளஞ்சி என்ற சொல் எம்மொழி சொல் என்று கண்டறிக. ஸோ இளஞ்சி அப்படிங்கிறது ஒரு தமிழ் சொல், ஆப்ஷன் டி. உத்தமம் சுருக்கு குறியீட்டு விளக்கம் கேட்டிருக்காங்க. ஸோ உலக தமிழ் தகவல் தொழில்நுட்ப மன்றம், ஆப்ஷன் ஏ. அடுத்து தமிழ் சொல்லை கண்டறிக. பொத்தான் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் டிங்கிறது கிடையாது, ஆப்ஷன் பி பொத்தான் தான் கரெக்டானது. அதுக்கடுத்து பொறுத்துக பிரேசிங்ஸ் பிரிக்யூட் சிமெண்ட் வீனர் கொடுத்துருக்காங்க. ஸோ 3, 4, 1, 2 ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது கரெக்டானதாக இருக்குது. அதுக்கு அடுத்த கொஸ்டின் ஒரு பொறுத்துக்க தான். கடற்கரை சாலை புதுமனை புகுவிழா உரிமை குரல் பருத்தி துணி. ஸோ இதுக்கு ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது கரெக்டானதாக இருக்கும். 3, 2, 4, 1. அடுத்து மா ஸோ இதுக்கு ஏமான் வண்டு, ஆப்ஷன் டி அப்படிங்கிறது கரெக்டானதாக இருக்கும். அடுத்த கொஸ்டின் நகர 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 வேறுபாட்டில் பொறுத்துக. ஸோ அண்ணல் உண்ணல் முன்னாள் இந்நாள். ஸோ ஆப்ஷன் 4D 4, 3, 1, 2 அப்படிங்கிறது கரெக்டானதாக இருக்கும். அடுத்து தொழில்நுட்ப சொற்களை பொறுத்துக. ஸோ நாட்டிக்கல் மைல், நாட்ரிக், ஹாரிசான், நார்பனைஸ், நாலன். ஸோ ஆப்ஷன் ஏ 3, 1, 4, 2 அப்படிங்கிறது நமக்கு கரெக்டானதாக இருக்கும். அதுக்கு அடுத்த கொஸ்டின் கலை சொற்கள் நானோ டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி, ஸ்பேஸ் டெக்னாலஜி, இன்டெலெக்சுவல். ஸோ ஆப்ஷன் ஏ 4, 3, 2, 1 அப்படிங்கிறது நமக்கு கரெக்டானதாக இருக்கும். அடுத்த ஒரு பொறுத்துக்கு அடி அண்ட் தாவரம் கொடுத்துருக்காங்க. ஸோ சோள தட்டு, ஸோ அதுவே நமக்கு தெரிஞ்சது தான். அது மாதிரி கழை அடி. ஸோ ஆப்ஷன் ஏ 3, 4, 2, 1 அப்படிங்கிறது நமக்கு கரெக்டானதாக இருக்கும். அடுத்து யானையின் ஒளி மரபு. ஸோ யானை பிளிரும், அஃப்கோர்ஸ் நமக்கு தெரிஞ்சது தான். அடுத்து மானின் தொகை மரபு சொல்லை கண்டறிக. ஸோ மான் அப்படிங்கிறது கூட்டம். ஸோ ஆப்ஷன் டி. அடுத்து ஒற்றுப்பிழையை சரி செய்க. வள்ளலார் அருளிய வழிகளை கடைபிடித்து ஒழுகினால் மனிதநேயம் வளரும். ஸோ ஆப்ஷன் பி அப்படிங்கிறது கரெக்டானதாக இருக்கும். பிழையற்ற தொடரை தேர்க. அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுகள் குவிந்தன, தொண்டர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர். ஆப்ஷன் ஏ. மோந்து பார்த்தால் வாடுவினும் அனிச்சம், என்ன செய்தால் வாடுவர் விருந்தினர். ஸோ இதுக்கு முகம் தெரிந்து நோக்கினார். ஸோ இதுக்கான குறள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணலாம்.
அடுத்து 34 என்ன கேட்டாங்கன்னா அசைலண்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு என்ன தமிழ் சொல் என்னன்னு கேட்டாங்கன்னா தாக்குபவர். ஆப்ஷன் ஏ. அடுத்து பொறுத்துக்கு அரீட், அர்னேசியஸ் ராக், அர்கீலியஸ் ராக் அண்ட் அப்லைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன் டி 2413 கரெக்டானதாக இருக்கும். அடுத்து நாற்றிசையும் செல்லாத நாடு இல்லை, அந்நாடு வேற்று நாடு ஆக தமிழேயம் ஆயினும் ஆற்றுனா வேண்டுவது இல். ஸோ இது ஒரு பழமொழி 400 பாடல். இதோட இணை எழுத்து கேட்டிருக்காங்க. ஸோ வேண்டுவது ஆப்ஷன் டி அப்படிங்கிறது கரெக்டானதாக இருக்கும். அடுத்த ஒரு கூற்று காரணம் சுட்டெழுத்துக்களை இடச்சுட்டுகள் என்றும் குறிக்கலாம். அகம் புறம் என சுட்டெழுத்துக்கள் நிற்கும் இடத்தை பொறுத்து பெயர் குறிப்பிடுகின்றது. ஸோ இது இரண்டும் சரியானது. ஆப்ஷன் டி. தொல்காப்பியர் குறிப்பிடும் உவன், உவள், உது, உவு, உவை என்பன என்ன சொற்கள்னு கேட்டிருக்காங்க. இடைநிலை சுட்டு. அடுத்து மரபு தொடர்களை பொருளோடு பொறுத்துக. ஸோ காணல் நீர், கரையேறுதல், கை கழுவுதல், குரங்கு பிடி. ஸோ இதுக்கு ஆப்ஷன் ஏ 3412 அப்படிங்கிறது கரெக்டானதாக இருக்கும். அடுத்து கடுக்காய் கொடுத்தல் என்னும் மரபுத்தொடரின் சரியான பொருள் ஏமாற்றுதல். ஆப்ஷன் பி. யாதும் ஊரே யாவரும் கேளீர் இப்பாடல் வழியில் கேளீர் என்னும் சொல்லுக்கு எதிரான சொல். கேளீர்னா உறவினர், ஸோ பகைவர் அப்படிங்கிறது சரியானதாக இருக்கும். ஆப்ஷன் டி. ஓரெழுத்து ஒரு மொழியை பொறுத்துக. ஸோ க, கா, தே, நீ. ஸோ ஆப்ஷன் டிங்கிறது நமக்கு கரெக்டானதாக இருக்கும். 3421. அடுத்து மனைக்கு விளக்க மடவாள், மடவார் தனக்கு தகைசால் புதல்வர். ஸோ என்ன பாடல் அடின்னு கேட்டிருக்காங்க. 4 மணி கடிகை. ஓதலை சிறந்தென்று ஒழுக்கமுடையமை என்று அடியிடம் பெற்ற நூல் என்னன்னு கேட்டிருக்காங்க. முதுமொழி காஞ்சி. ஏழாதியில் கூறப்பட்டுள்ள சமணத்திற்கே ஒரு அறக்கருத்து என்னன்னு கேட்டிருக்காங்க. கொல்லாமை. அதுக்கு அடுத்த கொஸ்டின் சரியான திருக்குறளை கண்டறிக. ஸோ ஆப்ஷன் டி. சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல். செயற்பாட்டு வினை தொடரை கண்டறிக. தை கொண்டாட பெற்றது. குமணன் நடந்தான் இத்தொடர் உணர்த்தும் வினை என்னன்னா தன்வினை. சொல் என்னும் வேர் சொல்லின் வினையால் அணையும் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மொத்தம் 3 ஆப்ஷன் வராத மாதிரி இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ சொல்லாமை அப்படிங்கிறது கரெக்டாக. அறியாத பையன் எவ்வகை பெயரச்சம்னு கேட்டால் தெரிநிலை பெயரச்சம். ஸோ இது எதையுமே குறிப்பாக உணர்த்துது. ஸோ கண்டிப்பாக குறிப்பு பெயரும் கண்டிப்பாக வராது. ஸோ வெளிப்படையாக காட்டுறதுனால தெரிநிலை பெயரச்சம். சிறிய கடிதம்ங்கிறது ஒரு குறிப்பு பெயரச்சம். ஆப்ஷன் சி. ஆங்கில சொல் உயில் அப்படிங்கிறது ஆங்கில சொல்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஊமை தொடர்களுக்கு ஏற்ற சரியான பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஆண்டிகள் மடம் கட்டியது போலன்னு கண்டிப்பாக அது உருவாகாத திட்டம் தான். ஆற்றில் கரைத்த புலினா கண்டிப்பாக இல்லாத பேரும். ஸோ பயனற்ற செயல். கரடி பிறை கண்டது போல அது மிகவும் அறியாது. உள்ளீடற்ற புதர் போல அப்படிங்கிறது போலி. ஸோ ஆப்ஷன் ஏ. நீர்மேல் எழுத்து போல என்ற ஊமை தொடரின் சரியான பொருள்ங்கிறது நிலையற்ற தன்மை. ஆப்ஷன் டி. பொருந்தா சொல். செற்றா, நன்னார், ஒன்னார் எல்லாமே பகைவர்களது. உற்றார் மட்டும்தான் உறவினர். ஸோ ஆப்ஷன் பி. அகர வரிசை சொற்கள் அமைக்க. ஸோ எல்லாமே க வரிசையில் இருக்கும். ஸோ செகண்ட் எழுத்தை வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கருவூலம், களம்பூஞ்சு, கவரிமான், களத்துமேடு. ஆப்ஷன் சிங்கிறது கரெக்டானதாக இருக்கும். ஊவை சாமிநாதரின் வாழ்க்கை வரலாற்று நூலின் பேர் என்ன? என் சரிதம். பெருஞ்சித்திரனால் நடத்தப்பட்ட இதழை தேர்வு செய்க. இப்போ நடத்தப்படாத இதழை தேர்வு செய்க. ஸோ தேசபக்தர். கனலி என்ற சொல்லை குறிக்காத சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் சூரியன், நெருப்பு, பன்றி மூணுமே அதை குறிக்கிறது. கரும்பு மற்றும் குறிக்காது. ஆப்ஷன் டி. சரியான தொடரை கண்டறிங்க. கிளைகள் முறிந்து விழுந்தனன்னு வந்திருக்கணும். மரம் வேகமாக வளர்ந்ததுன்னு வந்திருக்கணும். யானைகள் குட்டிகளுடன் சென்றனன்னு வந்திருக்கணும். ஸோ ஆப்ஷன் சி மட்டும் தான் கரெக்டானது. குரங்கள் மரத்திற்கு மரம் தாவின. பொருத்தமான காலத்தை சுட்டுக. கோவலன் மதுரை மாநகருக்குள் செல்கிறான். ஸோ இப்போ தான் போய்கிட்டு இருக்கான். ஸோ நிகழ்காலம். பி ஆப்ஷன். புல்வாய், நவ்வி, உழை ஆகியவற்றின் பெண்ணை குறிக்கும் சொல்லை கண்டறிக. ஸோ பெண்ணை குறிக்கும் சொல் பிணை அல்லது பெட்டை. ஸோ ஆப்ஷன் ஏ அல்லது டி ரெண்டுமே கரெக்டானது மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஆன்சருக்கு அஃபிஷியல் ஆன்சருக்கு வந்துட்டு ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறேன். அடுத்த கொஸ்டின் எதிர்ச்சொற்களை பொறுத்துக. அணுகு, ஐயம், ஊக்கம், உண்மை. ஸோ இதுக்கு 4123 அப்படிங்கிறது கரெக்டானதாக இருக்கும். ஆப்ஷன் ஏ. எதிர்ச்சொல் எந்தை மீன்ஸ் என்னுடைய தந்தை. ஸோ உன்னுடைய தந்தை. ஆப்ஷன் ஏ. பிழையான தொடரை கண்டறிக. ஸோ இதில் போர்க்களத்தில் வீரர்கள் களத்தில் நீரிழந்தன. இது கரெக்டு. அரசாணை கண்டது மானைகள் கற்றுக்கு விடப்பட்டன. இதுவும் கரெக்டு. குறைவில்லாமல் உண்டனாய் குறைத்தது எல்லாமே கரெக்டு. ஸோ ஆப்ஷன் டியில் தான் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பெருமழை மக்கள். ஸோ ஆப்ஷன் டிங்கிறது கரெக்டு. போர்டு அரசினர் இவர்களிடமிருந்து வரும் முக்கிய கடித குறிப்புகளின் தனிப்பதிவேடு. ஸோ இது விதிகள் மற்றும் விதிமுறைகள் கீழே கொடுத்து அந்த நேர்முக கடிதங்கள் மாவட்ட ஆட்சியருக்கு வரும். ஸோ அந்த கடிதத்துக்கு பெயர் என்ன அப்படின்னு சொல்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ என்ன கடிதம்னு கேட்டாங்கன்னா கடித குறிப்புகளின் தனிப்பதிவேடு. ஆப்ஷன் சி அப்படிங்கிறது கரெக்டானதாக இருக்கும். அடுத்து உயிரியல் பயாலஜியில் அப்ளோமேனியா அப்படிங்கிற ஆங்கில சொற்கள் இணையான கலர் சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. மனநோய். ஸோ மேனியா அப்படின்ற மாதிரி வந்தாலே மனநோய் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ ஆப்ஷன் டி. அடுத்து வேர்க்குரு என்னும் சொல்லின் பேச்சு வழக்கு. ஸோ வேர்க்குரு அப்படின்னா வேர்க்குரு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது கரெக்டானதாக இருக்கும்.
காகத்திற்கு உரிய மற்றொரு பெயர் புட்டம் அப்படிங்கிறது கரெக்டானதாக இருக்கும். ஆப்ஷன் சி. அன்புக்குரியவரின் துன்பம் கண்டு பெருகும் கண்ணீரை என்ன சொல்லுவோம்னா நம்ம புன்கண்ணீர் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ஷன் டி. ஸோ 2 சுழின்னு வரணும், புன்கண்ணீர். இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி உறவு நீர் அழுவத்து ஓடுகளும் கரையும் துறை இச்சங்க செயலை ஏற்றிய ஆசிரியர் யார்? உருத்திரங்கண்ணனார். ஆப்ஷன் சி. பிளாகர் பொருத்தமான தமிழ் சொல் வலைப்பதிவர். ஆப்ஷன் பி. பிறமொழி சொல்லை தேர்ந்தெடு. ஸோ வாடகை அப்படின்னா குடிக்கூலி நமக்கே தெரியும். ஸோ ஆப்ஷன் சி. அடுத்த ஒரு கூற்று காரணம் ஆ ஓ ஏ யா யா ஆகிய எழுத்துக்கள் சொற்களோடு சேர்ந்து வரும் இடங்களில் வினாக்குறி இட வேண்டும். ஸோ கரெக்டு தான், ஏனெனில் இவை வினா சொற்கள். ஆப்ஷன் ஏ. கூற்று சரி, காரணம் சரி. பிறைக்குறியை உள்ளடக்க பயன்படும் நிறுத்தற்குறியீடு எதுன்னு கேட்டாங்கன்னா பகர அடைப்புக்குறி. ஆப்ஷன் டிங்கிறது கரெக்டானதாக இருக்கும். தேவநேய பாவனார் கூட்டுக்கிழவியை புனர்வாக்கியம் என்று எதனை கூறுகிறார் அப்படின்னா ஒரு எழுவாய் பல பயனிலையை கொண்டு முடிதலை. ஆப்ஷன் பி. அடுத்து கீழ்கண்டவற்றில் தவறான ஒன்றை தேர்வு செய்க. ஸோ எதுக்கு ஆப்ஷன் பி இரண்டாவது மட்டும் வரும். அன்பு இல்லாதது உயிரற்ற உடல் அப்படின்னு சொல்லிட்டு. அன்றே ஒழிய விடேல் என வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா முடிவும் இடையூறும் அறிந்த செயல். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லிட்டு அன்றே ஒழிய விடல் அப்படின்னு சொல்லிட்டு. கிளைஞரை அளக்கும் கோல் எதுன்னு கேட்டாங்கன்னா கிளைஞர் அப்படின்னா நம்மளோட உறவினர். ஸோ நமக்கு வரும் துன்பம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்ஷன் ஏ. பின்வரும் பழமொழி உணர்த்தினும் சரியானவற்றை குறிப்பிடுக. எரு கெட்டாருக்கும் 8 கடுக்காய் இளம்பிள்ளை தாய்க்கும் 8 கடுக்காய். ஸோ இதில் ஆப்ஷன் ஏ மட்டும் வராது, மற்ற 3மே சரியாக இருக்கும். பி சி டி சரி. வெற்றி வீரம் வலி ஆகிய பொருட்களை தரும் சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க விரல். ஆப்ஷன் ஏ. வேநன்மை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடப்பது வேல் கூட்டல் நன்மை. ஆரல்ஸ் ஏவும் வரலாம், வேன் கூட்டல் அண்மை. ஸோ இது நம்ம ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அடுத்து சேர்த்து எழுத அது கூட்டல் அன்று அதுவன்று உள் கூட்டல் மனம் உள் மனம். அது ஆப்ஷன் சி. இது கரெக்டாக. இடியோசை கேட்ட நாகம் போல என்று ஊமை தொடர் நிறுத்தும் பொருள் அப்படின்னா மிரட்சி. ஆப்ஷன் சி. நீரு பூத்த நெருப்பு போல. நீரு அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ சாம்பலை குறிக்கும். அடுத்து அடவி என்ற சொல்லின் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ காடு. ஆப்ஷன் சி. பரியது கூர்ங்கோட்டதாயினும் யானை வெறும் புலிதா குறின். ஸோ இதில் மிகுதி அப்படிங்கிற பொருளை உணர்த்தும் சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க கூர். ஆப்ஷன் பி. அடுத்து கூற்று காரணம் திருப்புகழில் அருணகிரிநாதர் தப்பாட்ட இசை குறித்து பதிவு செய்துள்ளார். இது காரணம் புலியை போன்று கரும்பும் மஞ்சளுமான வண்ணக்கோடுகளிட்டு வீரத்தை காட்டி தப்பு இசைக்கேற்ப தப்பாட்டத்தை நடத்துவர். ஸோ இதுவும் ஒரு டவுட்டான கொஷினாக தான் இருக்குது. இதோட ஆன்சர் நம்ம இன்னொரு வாட்டி பார்ப்போம். அடுத்து தென் திராவிட மொழிகள் எதுன்னு கேட்டாங்கன்னா தமிழ், கன்னடம், மலையாளம் கொடுக்க. ஆப்ஷன் பி. பிரெஸ்பியோ இசோஃபேகஸ். ஸோ இசோஃபேகஸ்னாலே உணவு குழல். ஸோ ஆப்ஷன் பி. உணவு குழல் தளர்ச்சி அடைதல். அடுத்து ஒரு பொறுத்துக்க பார்ட்டர் பார்கெனிங் பேட் டெப்ட் அக்யூர். ஸோ இதுக்கு ஆப்ஷன் 2 4 1 3. ஆப்ஷன் சிங்கிறது கரெக்டானதாக இருக்கும். அடுத்து ஒரு அனுராகம் அனுராகம் ஏனம் ஏனம். ஸோ இதுக்கு ஆப்ஷன் ஏ 4 3 2 1. அப்பாவி என்னும் சொல் பிழை எனில் அச்சொல்லின் திருத்த சொல் அற்ப ஆவி. ஸோ ஆப்ஷன் டி அப்படிங்கிறது கரெக்டானதாக இருக்கும். அடுத்து ஒரு பொறுத்துக்க ஓதுதல் மொழிதல் விளம்புதல் கூறுதல். ஸோ இதுக்கு ஆப்ஷன்ஸ் டி 3 1 2 4ங்கிறது கரெக்டானதாக இருக்கும். மாலை சுற்றி பிறந்த பிள்ளை டேஸ் ஆகாது. ஸோ மாமனுக்கு ஆகாது. ஆப்ஷன் டி. திருமால் குன்றம் உயர்ந்தோங்கி நிற்கிறது. இத்தொடரின் ஒரு பொருட்பன்மொழி என்னன்னு கேட்டிருக்காங்க உயர்ந்து கூட்டல் ஓங்கிய. ரெண்டுமே ஒரே பொருள். ஸோ உயர்ந்து ஓங்கிய. அடுத்த ஒரு பொருத்துக்கு கருத்து கிராய் கோரல் உரையல். ஸோ இதுக்கு ஆப்ஷன் டி 2 4 1 3 அப்படிங்கிறது கரெக்டானதாக இருக்கும். கண்ணதாசன் குறித்த பின்வரும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடு. 1949ஆம் ஆண்டு கலங்காதிரு மனமே என்ற பாடலை எழுதி திரைப்பட பாடலாசிரியரானார். ஏசுகாவியம் என்னும் நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றார். இவர் கவியரசு என்னும் சிறப்பு பெயருடன் அழைக்கப்பட்டார். ஸோ ஆப்வியஸாக நமக்கே தெரியும் 1 3 மட்டும் கரெக்டு. வேலு நாச்சியார் கற்றறிந்த மொழி தமிழ், ஆங்கிலம், உருது, ஃப்ரெஞ்சு. ஸோ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது கரெக்டானதாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சு நீங்கள் உங்கள் ஆன்சர் கீ பார்த்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜிஎஸ்க்கான ஆன்சர் கீ அடுத்தடுத்த வர வீடியோஸில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார்